கனடால இருக்க ஒரு ஏரிக்கரை கிராமம் தான் அஞ்சிக்குனி. இந்த கிராமத்துக்கு எதுவும் ஆகல. ஆனா அந்த கிராமத்துல இருக்க மக்கள் மட்டும் ஒரே நாள் நைட்ல மாயமா மறைஞ்சு போயிருக்காங்க. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். ஜோ லேபல் அப்படின்றவரு ஒரு நாள் நைட்டா அந்த கிராமத்துல கழிக்கலாம் அப்படின்னு போறாரு. பல தடவை அந்த கிராமத்துக்கு வந்த மனுஷனுக்கு அன்னைக்கு மட்டும் ஒரே டிஃப்ரெண்டா தெரிஞ்சிருந்திருக்கு. காரணம், எப்பயுமே சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய கிராமத்துல அன்னைக்கு ஒரு ஆளு கூட இல்ல. சுத்தி முத்தி வெளியே பார்த்துட்டு சரி வீட்டுக்குள்ளையாவது யாராவது இருக்காங்களான்னு போய் பாக்குறாரு. வீட்டுக்குள்ளயுமே யாருமே இல்ல. ஆனா சாப்பாடு அடுப்புல வெந்துட்டு இருக்கு. வச்ச பொருள் வச்ச இடத்துலயே இருந்திருக்கு. வீடுமே பூட்டாம இருந்திருக்கு. சோ ரொம்ப பயந்து போன ஜோ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. அவங்களும் கொஞ்ச நேரத்துல வந்து மக்கள் வெளியே போனதுக்கான எந்த தடையுமே இல்ல அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய நாய்கள் மட்டும் எல்லாமே இறந்து கிடந்திருக்கு. இன்னும் வியடான விஷயம் என்னன்னா, அங்க சுடுகாட்டுல கல்லறை சவப்பெட்டிகள் எல்லாமே திறந்து கிடந்திருக்கு. அண்ட் அதுல எந்த ஒரு டெட் பாடிஸுமே இல்ல, எல்லாமே காணாம போயிருந்திருக்கு. ஸோ ரொம்ப குழப்பமடைஞ்ச போலீஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல விசாரிக்கிறாங்க. அங்க ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி வானத்துல ஒரு ஒளி மாதிரி தோன்றி அது டைரக்டா அஞ்சிக்குனி கிராமத்துக்கு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலயும் வழக்கம் போல ஏலியன்ஸ் தான் இழுத்து விட்டுருக்காங்க. ஆனா காணாம போனவங்க கடைசி வரை கிடைக்கவும் இல்ல. அவங்களுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது இன்னும் ஒரு மிஸ்டரியாவே இருக்கு. இதுல உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.